வயநாடு மாவட்டத்தில் நிலச்சரிவு அதிகம் ஏற்படுவதற்கான காரணம் என்ன? பருந்து பார்வை காட்சியுடன் நமது செய்தியாளர் பாலவெற்றிவேல் வழங்கும் விளக்கத்தை தற்போது பார்க்கலாம். നമ്മളെ മുണ്ടക്കായ് ഇപ്പൊ പൊട്ടിയിട്ടുള്ള അവസ്ഥ ഇതാണിതാ. അരിക്കാക്കന്റെ പെര അതൊക്കെ നിൽക്കുന്ന ഏരിയ. தேயிலை தோட்டம், சுற்றுலா திடல்கள், காடுகளை அழித்தல், இந்த மூன்றும் தான் வயநாடு நிலச்சரிவு ஏற்பட்டதற்கு காரணமானவையாக புவியியலாளர்களால் முன்வைக்கப்படுகிறது. வயநாடு மாவட்டத்தில் கடந்த 5 வருடங்களுக்கு முன்பு நிலச்சரிவு ஏற்பட்ட புத்தமலை பகுதியில்தான் நாம் இப்போது இருக்கிறோம். நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் தேயிலை தோட்டமும் சுற்றுலா திடல்களும் இருப்பதை ஒரே பகுதிகளில் பார்க்க முடிகிறது. இதே போன்றதொரு காட்சிதான் முண்டக்கை, பூஞ்சேரி மட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் நாம் பார்த்தோம். இந்தியாவில் அதிகம் தேயிலை பயிரிடப்படும் 10 மாவட்டங்களில் வயநாடும் ஒன்று. ஆங்கிலேயர் காலத்தை கடந்து சுதந்திர இந்தியாவில் தேயிலை தோட்டங்களை உருவாக்குவதற்கு பல மலைப்பகுதிகள் முழுமையாக அழிக்கப்பட்டன. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இயற்கையாக மண்ணரிப்பை தடுக்கும் விதத்தில் மரங்கள் வளர்கிறது. ஆனால் அந்த மரங்களை அழித்து தேயிலை தோட்டங்களை பயிரிடுவதால் அதிகப்படியான மண்ணரிப்பும் அதனால் நிலச்சரிவும் ஏற்பட்டுள்ளதாக மாதவ் காட்கின் மற்றும் கஸ்தூரி ரங்கன் அறிக்கைகளில் தெரிவிக்கப்படுகிறது. அதோடு வயநாடு மாவட்டத்தில் செம்பூரா, வல்லார்மலா, பனசுராமலா, புத்தமலா உள்ளிட்ட 7 மலைப்பகுதிகள் சுற்றுலா திடல்களாகவும் சுற்றுலா பயணிகள் தங்கும் ரெசார்ட்டுகளாகவும் மாற்றப்பட்டு வருகிறது. ஏற்கனவே நீர்வழி பாதை செல்லும் மலைப்பாங்கான பகுதிகளில் கட்டுமானங்கள் எழுப்புவதால் மண்ணரிப்பு ஏற்படுவதோடு மாதவ் காட்கின் அறிக்கையின் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வயநாடு மாவட்டத்தில் 4 இடங்களில் பெரிய குவாரிகள் உள்ளது. இந்த பகுதிகளில் பொக்லைன், ஜேசிபி போன்ற இயந்திரங்கள் பயன்படுத்துவதற்கு எந்த தடையும் விதிக்கப்படுவதில்லை. மேலும் மலைப்பகுதியில் எளிமையாக நிலம் வாங்கி தேயிலை தோட்டங்களோ சுற்றுலா திடல்களோ அமைப்பதற்கான அனைத்து முயற்சிகளுக்கும் கேரள அரசு ஊக்கமளிக்கிறது. இத்தகைய காரணத்தினால்தான் நிலச்சரிவு வயநாடு மாவட்டத்தில் அடிக்கடி ஏற்படுகிறது. பருந்து பார்வை காட்சியிலேயே நம்மால் தெளிவாக பார்க்க முடிகிறது. தேயிலை தோட்டங்களுக்கு நடுவே சுற்றுலா பயணிகள் தங்கும் ஹட்டுகள், ரெசார்ட்டுகள், பொழுதுபோக்கு திடல்கள் அமைக்கப்பட்டுள்ளன. வயநாட்டை போலவே தமிழ்நாட்டிலும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பல இடங்கள் சுற்றுலா பயணிகளால் நிரம்பி காணப்படுகிறது. அளவுக்கு அதிகமான மக்கள் பெருக்கம் இருத்தல் மேற்கு தொடர்ச்சி மலையின் உணர்திறன் மிக்க சூழலியல் மண்டலத்தையே பாதிக்கும் என பல்வேறு ஆய்வுகள் கூறப்பட்டுள்ளன. தற்போது ஏற்பட்டுள்ள முண்டக்கை நிலச்சரிவை ஆய்வு செய்ய இஸ்ரோ போன்ற அதிமுக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனங்கள் ஆர்வம் காட்டுகின்றன. அதில் வெளிவரும் தகவல் அடிப்படையில் பார்த்தால் பாதிப்பின் தன்மை நமக்கு புரிய வரும். குறிப்பாக 30ஆம் தேதி 2 நிலச்சரிவுகளில் மொத்தமாக 84,000 சதுர கிலோமீட்டர் பரப்பு மொத்தமாக அடித்து செல்லப்பட்டுள்ளது. சாலி ஆற்றின் ஓரத்தில் உள்ள 8 கிலோமீட்டர் நிலப்பகுதிகள் நகர்ந்து சென்றிருப்பதாக இஸ்ரோவின் ஆய்வறிக்கை கூறுகிறது. அளவுக்கு அதிகமான காடு அழிப்பு, சுற்றுலாவை ஊக்குவித்தல் நிலச்சரிவு ஏற்படுவதற்கு அபாய சங்கை ஒலிக்கச் செய்வதாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர்கள் இர்ஃபான் மற்றும் சிவராஜுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன்.